எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திரை, எங்கள் நிலவில் எல்லோரும் இல்லை தேய்திரை. வாங்க வாங்க உட்காருங்க. கருப்பா உட்கார சொல்லியா? பிள்ளைகளை எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு வந்திருக்கோம்மா. மலரு, கருப்பங்கிட்ட சொல்லுடா, நீ சொன்னா அவன் கேட்பான். வாங்க 3 பேரும் நம்ம வீட்டுக்கு வந்துருங்க. என்ன மாமா என்னை பார்க்குற? உன்னை பார்க்காம நீ தானடி என் பொண்டாட்டி, கூப்பிடுறாங்கல்லடா, என்ன செய்யறது? நீ என்ன சொல்கிறியோ அப்படியே செய்வோம். உனக்கு என்ன தோணுது? போகணும்னு தோணுதா இல்லை இங்கேயே இருக்கணும்னு தோணுதா? உனக்கு என்னடா தோணுது? நீ என்ன சொல்கிறியோ அப்படியே செய்யணும்னு தோணுது. அத்தை தெரியுமா, நான் அங்கேருந்து வரும்போதே சொல்லிட்டு வந்தது தான், அதை தான் இப்போவும் சொல்கிறேன். நாங்கள் அங்கே வந்து இருந்தால் சரியாக வராது. அது எல்லாருக்குமே தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத மனக்கசப்பு தான் வரும். அதனால பிரிஞ்சதாகவே இருக்கட்டும், நாங்கள் இங்கேயே இருந்துக்கிறோம். கருப்பா அப்படியெல்லாம் சொல்லாதையா. எங்களுக்கு வாழ்க்கையில் என்ன மேலே நிம்மதிங்கிறதே கிடையாதுன்னு எங்களுக்கு நல்லா புரிஞ்சு வச்சு. நீங்கள் இங்கே இருந்தாலும் தப்பே பண்ணாதவங்கள இப்படி துரத்தி விட்டுட்டோமே அப்படிங்கிற குற்ற உணர்ச்சி, நீங்கள் அங்கே வந்தாலும் எங்களால் தானே உங்களுக்கு இந்த நிலைமைங்கிற குற்ற உணர்ச்சி, இதில் எதுவுமே எங்களை நிம்மதியாக தூங்கக்கூட விடாது. நடந்தது எதையுமே மாற்றவும் முடியாது, இல்லைன்னு ஆக்க முடியாது. ஆனால் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறதுக்கு மட்டுமாவது எங்களுக்கு அனுமதி கொடுங்கய்யா. இப்போ நீயும் படிக்கிற பையன், மலரும் படிக்கிற பிள்ளை, 2 பேரும் ஒத்தையில பிள்ளைய வளர்க்குறதுங்கிறது லேசுப்பட்ட விஷயம் இல்லை. அங்கே வந்தால் பிள்ளைய பார்த்துக்கிறதுக்கு நாங்கள் எல்லாரும் இருக்கோம்யா. அதனால தான் சொல்கிறேன், அங்கே வந்துருங்க. பிள்ளைய நீங்கள் பார்த்துக்கிடுவீங்களா? நல்லா பார்த்துக்கிடுவோம் மருமக பிள்ளை, வாங்க. எப்படி என் மானை பார்த்துக்கிட்ட மாதிரியா? இதை உங்களை குத்தி காட்டணுங்கிறதுக்காக நான் சொல்லலை. இனிமேல் அந்த மாதிரி தப்பு எதுவுமே நடக்காது கருப்பா, வாயா, நம்பி வா. எதுக்குமே எந்த விஷயத்துக்குமே யாரையுமே முழுசாக நம்பக்கூடாதுங்கிற முடிவுக்கு நான் எப்போவோ வந்துட்டேன் பெரியமா. நீங்கள் அப்பப்போ வந்து பார்த்துக்கோங்க, நாங்கள் இங்கேயே இருக்கோம், அதுதான் எல்லாருக்குமே நல்லது. உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்காக எல்லாரும் வாசலில் வந்து நிற்கிறோம்யா, வாயா பிள்ளை. ப்ரோ ப்ரோ, தம்பி மனு, தம்பி வந்திருக்காண்டா. எல்லாரும் தான் கருப்பா வந்திருக்காங்க, வா வந்து என்னன்னு பாரு. மனு, பிள்ளை முழிச்சிட்டாடா, ரொம்ப நேரம் ஆச்சு, பசியில் அழுதுற போறா, நீ பாலை கொடு, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். சரி. என்னடா எல்லாரும் வந்திருக்கீங்க? ப்ரோ நம்ம வீட்டுக்கு போகலாம் ப்ரோ, கிளம்பி வாங்க 3 பேரும். மாப்பிள்ள ஆமாடா, வா நம்ம வீட்டுக்கு போகலாம். மாம்சு வா மாம்சு. ஆமாண்ணே, நீங்கள் அங்கே வந்து இருக்கணும், அதுதான் எங்கள் எல்லாருக்கும் ஆசை. மாப்பிள்ள வந்துரு மாப்பிள்ள. தம்பி வந்துருங்க தம்பி, உங்கள் 3 பேரையும் கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். ஆமாம் ப்ரோ, அப்பா கிட்ட கேட்டுட்டோம், அப்பா நீங்கள் போய் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாரு, அதனால தான் நாங்கள் எல்லாரும் வந்திருக்கோம். வா ப்ரோ, உன்னை வந்த இடத்துல அப்படியே இருக்க வைக்கக்கூடாதுன்னு தான் அப்பா அனுப்பிட்டாராம். நீ இங்கே வந்து உன்னை கூப்பிடணும்னு அப்பாவும் ஆசைப்படுறாரு. வா ப்ரோ. ஏண்டா நாங்கள் இங்கே நல்லா தானே இருக்கோம், நீ எங்கே இருந்தாலுமே நல்லா தான் ப்ரோ இருப்ப. ஆனால் நீ இருக்க வேண்டிய இடம் அதுதான், உன் இடம் அதுதான், நீ அங்கே தான் இருக்கணும், அதுதான் எனக்கு சந்தோஷம். ப்ளீஸ் ப்ரோ, நீ யாருக்காக இல்லாட்டியும் எனக்காக வா. அன்னைக்கு அப்பா உன்னை அனுப்பும்போது ஏதோ காரணத்தோட தான் அனுப்புறாருன்னு தெரிஞ்சுதான் நானும் பேசாமல் இருந்தேன், நீயும் அதனால தான் அப்பா சொன்னதும் கிளம்பிட்ட. ஆனால் நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது ப்ரோ, நீ வா ப்ரோ. யாரும் இல்லாமல் யாராலும் இருக்க முடியாதுங்கிறதெல்லாம் சும்மா, அதெல்லாம் இருக்கலாம் ப்ரோ. ஆனால் அப்படி இருக்கணுங்கிற அவசியம் இல்லைல்ல, நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கணும், முக்கியமாக நான் உன் கூட இருக்கணும், அதுதான் எனக்கு ஆசை. வா ப்ரோ. இங்கே பாருடா தம்பி, பாப்பா இங்கே செட் ஆயிட்டா. பாட்டி நாங்கள் வந்தால் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. யாருமே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாதப்போ பாட்டி தான் எங்களுக்கு ஒத்தாசையாக இருந்தாங்க. இப்போ அவங்கள விட்டுட்டு நாங்கள் எப்படி வர்றது சொல்லு? அந்த பாட்டி உனக்கு நிரந்தரம் இல்லை ப்ரோ, அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க, ஃபாரின்ல இருக்காங்கன்னு எனக்கும் தெரியும். அவங்க கூப்பிட்டா பாட்டி உங்களை விட்டுட்டு கிளம்பிடுவாங்க. ஆனால் நம்ம அப்படி இல்லை ப்ரோ, ஒரே ரத்தம், ஒரே சொந்தம். பாட்டியோட பாசத்தை நான் குறைச்சி பேசலை, இருந்தாலும் உனக்கு எது நிரந்தரம், உன்னோட இடம் எதுன்னு தான் நீ பார்க்கணும். உனக்கு நான் சொல்லணுங்கிற அவசியம் எதுவுமே இல்லை, நீ யோசிச்சு பாரு ப்ரோ. தனியாக இருக்கிறதுனா யார் வேணாலும் எங்கே வேணாலும் இருந்துடலாம், ஆனால் அப்படி இருக்கணும்னு என்ன அவசியம் சொல்லு? உனக்கு தான் சொந்தம் இல்லையா, இல்லை மானுக்கு தான் சொந்தம் இல்லையா? இருந்து என்னடா பிரயோஜனம்? இது வரைக்கும் இருந்த நிலைமை வேற ப்ரோ, இனிமேல் யாரும் அப்படி இருக்க மாட்டோம், நீ நம்பி வரலாம். அந்த குட்டி பாப்பாவுக்கு எல்லா சொந்தத்தையும் நம்ம கொடுக்கணும் தானே, பார்த்துக்கிறது வளர்க்குறதுன்னா எல்லாம் தானே ப்ரோ.
பாரு, இங்க இருந்தா அந்த குட்டி பாப்பாவுக்கு அம்மா அப்பா பாட்டி மட்டும்தான் இருப்பாங்க. ஆனா நம்ம வீட்டுக்கு வந்தா அத்தை மாமா சித்தி சித்தப்பா பெரியம்மா பெரியப்பா பாட்டி தாத்தான்னு எவ்வளவு பேர் இருக்காங்க. யோசிச்சு பாரு, அந்த சொந்தம் எல்லாம் அந்த குழந்தைக்கு கிடைக்க வேணாமா? இத்தனை சொந்தமும் இருந்தும் என் மான அனாதையா தானடா நடு ரோட்ல கிடந்தது. எல்லாருக்கும் எல்லாமே ஒரு பாடம் தானே ப்ரோ. தப்பு பண்ணாதவங்க யாரு இருக்காங்க? நீ தானே இதை அடிக்கடி சொல்லுவ. பண்ணின தப்பையே பேசிக்கிட்டு இருந்தா அதை எப்ப சரி பண்றது சொல்லு? உன்னை புரிஞ்சுக்காம யாரெல்லாம் தப்பா பேசுனாங்களோ அவங்க முன்னாடி நீ கெத்தா இருக்கணும் ப்ரோ. மானம் அதானே ஆசைப்பட்டுச்சு, அதுக்காகத்தானே ஊரை கூட்டி அவ்வளவே சொல்லுச்சு. எனக்கு எல்லாம் புரியுதுடா. இருந்தாலும் 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 என்ன ப்ரோ? உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு. பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை. கருப்பா, கிளம்பு, நம்ம வீட்டுக்கு போகலாம். அப்பா, உன் இடம் அதுதான், உனக்கு சொந்தமான இடம் அதுதான், உங்க அப்பன் இருக்கிற இடமும் அதுதான். நீ அங்கதான் இருக்கணும். கிளம்பு, மான கூட்டிட்டு வா, பிள்ளை தூக்கிட்டு வா, கிளம்பலாம். அப்பா, அப்பா தான் உன்னை வீட்டை விட்டு வெளியே போக சொன்னேன். இப்ப அப்பா தான் உன்னை கூப்பிடுறேன், வா கிளம்பு. உனக்கே நல்லா தெரியும், ஒரு காரியத்துக்காக தான் உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனேன். இப்ப அந்த காரியம் நல்லபடியா நடந்துருச்சு. இனிமேலும் நீ இங்க இருக்கிறது முறையில்லை. உன் எல்லையில தான் நீ இருக்கணும். கிளம்புங்க 3 பேரும். உங்க 2 பேருக்கும் காரணம் இல்லாம குலசாமி பேரை வைக்கல. உன் தம்பி இருக்கிற இடத்துல தான் நீ இருக்கணும். நீ இருக்கிற இடத்துக்கு உன் தம்பி வந்தே ஆகணும். இப்ப நீ இங்கே தான் இருப்பேன்னா உன் தம்பியும் உன் கூடயே வச்சுக்கோ. அப்புறம் இன்னொரு விஷயம், என் பிள்ளைங்க 2 பேரும் இருக்கிற இடத்துல தான் நானும் இருப்பேன். நாங்க வரோம்ப்பா, நீங்க முன்னாடி போங்க, நான் மானையும் பிள்ளையும் கூட்டிட்டு வரேன். ம், சரியான ஆளு எங்க மாமா. நமக்கு இது தோணுதான்னு பத்தி ஐசு ஒரே வார்த்தையில அடிச்சுட்டாரு பாரு. அதான் பெரியவங்கங்கிறது. குமார், நீ போய் வண்டிக்கு சொல்லுடா. ஆ சரி முத்து, நீ வீட்டில் இருக்கிற மற்ற பொருட்களை எல்லாம் பேக் பண்ணுங்க எல்லாருமா சேர்ந்து. ஆ ஓகே ஐசு, இந்த வந்துடுறேன். ம். வள்ளி மச்சான், போ வீட்டுக்குள்ள போ, எல்லா திங்ஸையும் எடுத்து பேக் பண்ணு. ஆ சரிடா மாப்பிள்ள. மயிலு வா. ஆ வரேன் மாமா. ப்ரோ, எனக்கு செம்ம ஹாப்பியா இருக்கு. சீக்கிரம் ரெடியாகு ப்ரோ, நம்ம போலாம். ம் சரிடா, சரி. உனக்கு ஹாப்பி தானே ப்ரோ? எனக்கு எனக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை. மானுக்கும் குட்டி பாப்பாவுக்கும் தான் பார்க்கணும். அது அங்கே போனால் தான் தெரியும். பார்க்கலாம், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் ஆகாது ப்ரோ. நம்ம எல்லாரும் சேர்ந்து நல்லா பார்த்துக்கலாம், வா. ம். தம்பி, பிள்ளைய தூக்கிட்டு மானை கூட்டிட்டு வலது கால் எடுத்து வச்சு உள்ளே போங்க 3 பேரும். ஆ சரிக்கா. மாப்பிள்ள, உன்னைய பிடிச்ச கஷ்டம் எல்லாம் இன்னையோட விலகிருச்சுன்னு நினச்சிக்கோ. ஆ சரிங்க மச்சான். தம்பி, சிரிச்சு வச்சு இருடா. நீ சிரிச்ச முகத்தோட இருந்தாதான்டா நாங்களும் நிம்மதியா இருக்க முடியும். நான் சந்தோஷமா தான்க்கா இருக்கேன், அதுக்காக எந்நேரம் சிரிச்சுக்கிட்டே இருக்க முடியும். அக்காவை பார்த்ததுக்காகவாது சிரியேண்டா. ஏன் கருப்பாயி, சிரிப்பு வந்தா தானே சிரிக்க முடியும். பாரு, உன் பிள்ளையெல்லாம் நல்லா சிரிக்குது உன்னைய பார்த்து. நீ கொஞ்சம் சிரிச்சாத்தான் என்ன வாயில இருக்கிற முத்து கொட்டிருமோ? இந்த குட்டி பாப்பாளுக்கு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாலே ஒரே சிரிப்பாக தான் இருக்கும். அதுவும் தடுப்பூசி ஓடுறதுக்கெல்லாம் ஆட்டோவில் போகும்போது சிரிப்பு அப்படியே அள்ளும். ஊர் சுற்றி பார்க்குறதுன்னு இந்த குட்டி பிள்ளைக்கு ஒரே கொண்டாட்டம் தான். அதுவும் அவங்க அப்பா கையில் இருக்கும்போது ஒரே குஜாலு தான். அப்படியா பாட்டி? ஆமாம், இது சரியான அப்பா பிள்ளை. ஏண்டா அப்படியாவது கொஞ்சம் சிரியேண்டா. உன் பிள்ளைங்க தான் உன்னைய பார்த்து சிரிக்குது, இப்போவும் சிரிக்க மாட்டேங்கிற. மாமா, இங்கே வந்தது உனக்கு பிடிக்கலையா? சேச்சா, அப்படிலாம் ஒன்றும் இல்லடா. அப்புறம் எதுக்கு நீ சிரிக்கவே மாட்டேங்கிற? இது என்னடா வம்பா போச்சு? சிரிப்பு வந்தா தானே சிரிக்க முடியும், சும்மா சும்மாவா சிரிக்கணும்? மாப்பிள்ள, உனக்கு ஏதாவது மன வருத்தம் இருந்தா சொல்லியா? அச்சச்சோ, எனக்கு அப்படிலாம் எதுவுமே இல்லை மச்சான், நான் நார்மலாக தான் இருக்கேன். அப்படியா? இப்போ பாரேன். ஏய் குட்டி பிள்ளை, ஏ பாப்பா பெத்த பாப்பா, இங்கே வா. குட்டி, இவ்வளோ பெருசா வளர்ந்துட்டேன். மாமாவை ஞாபகம் வச்சிருக்கியாடா? அதப்படி உங்கள் அக்கா மறக்க விடுவேன்? தினமும் உன் போட்டாவை போனில் காட்டி காட்டி தானே நான் ஜோரே ஊட்டுவேன். பாரு, நீ வந்து உன் மடியில் உட்கார வச்சு தான் மொட்டை எடுக்கணும்னு இன்னும் இந்த பிள்ளைக்கு முடி இறக்காமல் இருக்கும். ஏன்க்கா, தம்பி இருக்கான்ல? மூத்த மாமே நீ தானடா. இன்னொரு பிள்ளை பார்த்தா தம்பி மடியில் உட்கார வச்சு மொட்டையை போட்டுருவோம். அது சரி. இன்னொன்று தெரியுமா, இந்த பிள்ளைக்கு இன்னமும் பேரே வைக்கல. தாய் மாமே உன் மடியில் உட்கார வச்சு மொட்டை போட்டு காது குத்தி கம்மல் போட்டு நீ தான் பேர் வைக்கணும்னு இன்னும் எல்லாத்துக்கும் வெயிட்டிங். நானே ஒரு பாப்பா, நான் பெற்ற பாப்பாலையும் இன்னமும் பாப்பான்னு தாண்டா கூப்பிட்டுட்டு இருக்கோம் எங்கள் வீட்டில். ஏன்க்கா, உங்க மாமா அத்தை ஏதாவது சொல்ல போறாங்க? எங்கள் மாமனாரும் அப்பாவும் சேர்ந்து என்னைக்கோ முடிவு பண்ணிட்டாங்க. கருப்பன் வருவான், அவன் மடியில் உட்கார வச்சு தான் எல்லா சடங்கும் பண்ணணும்னு. உனக்காகத்தாண்டா உன் மருமக வெயிட்டிங் இத்தனை வருஷமா.
எப்படி பிள்ளை பிறக்கும் போது கொஞ்சம் கலர் கம்மியாக இருந்தாளா இப்போ நல்ல மஞ்சளை பூசி பூசி நல்லா செவத்த பிள்ளையா வளர்த்து விட்டுட்டேன். நீ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணியிருந்தேன்னு வை, என் மகளை உனக்கு கட்டி வச்சிருந்திருப்பேன். கட்டி வைப்பீங்க நான் கை சப்பிக்கிட்டு உட்காந்துருப்பேன். சரிடா தம்பி, இப்போ ஒன்றும் கட்டு போகலை. என் பிள்ளைய ரெண்டாவதா கட்டிக்கோ. ரைட்டு, நீ ஏதோ ஒரு முடிவில் தான் இருக்க இன்னைக்கு. நீ ஏன் மானான்னு பார்த்துருவோம். எப்படி இன்னொருக்க சொல்லுங்க. நீ ஒரு பக்கம் இருந்துக்கோத்தா, என் பிள்ளையும் வளர்ந்து கட்டிக்கிடட்டும் அவன் மாமனை. நல்லா விடுவனே, என் கருப்பேன் எனக்கு மட்டும்தான். அப்படியா? சரி, அப்போ தாய் மாமனும் அத்தையும் சேர்ந்து நல்ல மாப்பிள்ளைய பார்த்து என் பிள்ளைக்கு கட்டி வச்சிருங்க. அப்படித்தானே? அப்படி வேணா செய்யலாம். எப்படிடா தம்பி, வெற்றிகரமாக பெண் வாங்கிட்டேன் பார்த்தியா? ஆனா உனக்கு வாய் மட்டும் இல்லைன்னா எப்படியோ உன் முகத்தில் சிரிப்பை கொண்டு வந்தாச்சுல்ல, அது போதும் எனக்கு. ஐயா ராசுகுட்டி, வந்துட்டியா சாமி? அதோய் வந்துட்டேன் பாரு. எதுக்கு அழற? அழாத. நீ இல்லாமல் இந்த வீடே இருட்டடைஞ்சு போய் கிடந்ததியா. இப்போ தான் வீடே வெளிச்சமாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஆத்தா, அது வேற ஒன்றும் இல்லை. பகல் நேரத்தில் பார்த்தா அப்படித்தான் இருக்கும். நைட்டு பாரு, பழைய வீடுக்கு இருட்டடைஞ்ச மாதிரி தான் இருக்கும். அட போடிக்கு ஒரு கட்டவளை, என் பேரன் ராசுக்குட்டி இல்லாமல் இந்த குடும்பமே இடிஞ்சு வச்சுடி. அதான் வந்துட்டான்ல, நம்ம சந்தோஷப்படு. அதை விட்டுட்டு அழுதுகிட்டே இருக்க. ஐயா சொல்லு உன் தங்கச்சிக்கு. ராசுகுட்டி எப்படிடா இருக்க? கோமதி அழுகாதத்தா. நாங்க நல்லா இருக்கோம் யா. ராசாத்தி, ஆத்தால மறந்துட்டியாத்தே. நீங்க தான் எல்லாருமே என்னை மறந்துட்டீங்க. உன்னைய மறப்பமாத்தே. உன்னைய கருப்பங்கையில ஒப்படைச்சிருக்கோங்கிற நம்பிக்கையில தானத்தே நாங்க இத்தனை நாள் உசுரோடையே இருந்தோம். இல்லாட்டி நடந்த விஷயத்துக்கும் அதுக்கும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே எங்க உசுறு எங்களை விட்டு போயிருக்கும். சரி சரி, அதை பத்தி ஒன்றும் பேச வேண்டாம். சரி உள்ள போலாமா? போலாமியா ராசா, போலாம். ஏக்கா, வாங்கக்கா, நல்லா இருக்கீங்களா? உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், அதிகமா பார்த்ததில்ல. இந்த அண்ணனை பார்த்துருக்கேன். நானும் பார்த்துருக்கேன். ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் பேரன்னு தான் என்னை வீட்டுக்குள்ளேயே விட்டாங்க பாட்டி ஃபர்ஸ்ட். அது அப்ப தெரியாதுல்ல, அடையாளம் தான். உங்களை வச்சுதான் அடையாளம் கண்டுக்கிட்டேன். சரிம்மா, இருந்தாலும் உங்களுக்கு கோடி புண்ணியம். ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. நீங்களும் எங்க குடும்பத்துல ஒருத்தவங்க தான். எனக்கு கருப்பந்தம்பியையும் மலர் பிள்ளையையும் இங்கே அனுப்புறதுக்கு மனசே இல்லை. ஆனாலும் பிள்ளைங்க இங்கே இருக்க வேண்டியதானே முறை. எத்தனை நாளைக்கு தான் அங்கே தனியாகவே இருப்பாங்க? இந்த பிள்ளைங்க தனியாக இருந்து கஷ்டப்படுறத பார்த்து எனக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். எப்படா வீட்டுக்கு போவாங்க இவங்க அப்படின்னு நானும் நினச்சிருக்கேன். ஆனால் போகிறதுக்கான சூழ்நிலை வரும்போது அதை ஏற்றுக்கிறதுக்கு என் மனசு வரல. ஆனாலும் பிள்ளைங்க இருக்க வேண்டிய இடம் இதுதான் பார்த்தீங்களா? பிள்ளைங்க ரெண்டும் தங்கமான பிள்ளைங்க, பத்திரமா பார்த்துக்கங்க. உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இருந்தாலும் ஒரு சுடுச்சொல்லு கூட சொல்லிடாம பிள்ளைகளை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கங்க. சரிங்கக்கா. வீடெல்லாம் அங்கே க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்கள் வீட்டு பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து. அதனால தான் அப்படியே விட்டு போட்டு வந்தேன். பாத்திரம் பண்டம் பொருள்னு ஒன்றும் பெருசாக இருக்காது, கொஞ்சம் தான். இருந்தாலும் பிள்ளைங்க கேட்கறது இல்லை. வீடை க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போகிறோம் பாட்டி, நீங்கள் ஒத்தையில கிடந்து கஷ்டப்படுவீங்கன்ட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வருவாங்க. சரிம்மா. சரி சரி, நல்ல நேரமாக இருக்குது. பிள்ளைகளை அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு போங்க. சரிங்கக்கா, ரொம்ப நன்றி. கொள்ளு பேத்தியே எடுத்துட்டீங்க, என்னைய போய் அக்கானு கூப்பிடுறீங்க. ஒரு மரியாதை தான்க்கா. உங்களுக்கு நாங்கள் என்ன செஞ்சாலும் தகும். உள்ளே வாங்க, நீங்களும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்புறம் சாவகாசமாக போகலாம். அங்கே போகிறதுக்கு உங்களுக்கு யார் இருக்காங்க? அப்புறமாட்டி ராசுக்குட்டி உங்களை கொண்டு வந்து விடுவான். வாங்க, உள்ளே வாங்க. ஐயா கூப்பிடுயா, பாட்டியே உள்ளே கூப்பிடு. பிறகாட்டி வெயில் தாழ கொண்டு போய் விடுவியான். சரி அத்தோய். பாட்டி வாங்க பாட்டி, நம்ம வீட்டுக்குள்ள போலாம் வாங்க. சரியா கண்ணு, வா வா வா. பிள்ளைய நான் வச்சிருக்கட்டா? நீங்க தானே பாட்டி சொல்லுவீங்க ரொம்ப நேரம் கையிலேயே வச்சிருக்க கூடாதுன்னு. இந்த உள்ள கூட்டிட்டு போய் படுக்க வச்சிடலாம். இன்னும் செத்தே நாள் தான் புள்ள குப்புற உளுந்து மெல்ல மெல்ல எந்திரிச்சு உட்கார ஆரம்பிக்கும். பார்த்துக்க என்னப்பா. நீங்களும் அப்பப்போ வந்து போங்க பாட்டி, நாங்களும் வந்து போறோம். சரியா கண்ணு, சரி வாங்க. இப்போ உள்ள போவோம். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள உள்ள கால் எடுத்து வைங்க. வாங்க. அவ்வளோதாண்டா கொஞ்சம் நேரம் தாண்டா. சமத்து பிள்ளைல என் மருமக. அண்ணாச்சி கொஞ்சம் பார்த்து அண்ணாச்சி, புள்ள தலையில கத்தி பண்ற போகுது. அடைச்சிட்டே போறங்க. புள்ள தலையில கத்தி வச்சா தானே முடி இறக்க முடியும். இந்த மனுஷன் ஒரு கூறு கட்ட மனுஷன். அப்படி தாங்க அழுதுகிட்டே இருப்பாரு. நீங்க வருஷ வேலைய முடியுங்க. இப்பதானமா கத்திய வச்சிருக்கேன். ஐயா புள்ள ரொம்ப அழுகுது, கொஞ்சம் வரசா பாருங்க. அடாடாடாடாடாடா, சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு. அதுதான் சின்ன பிள்ளை அழுகுது. உங்களுக்கு என்ன, பேசாம இருங்க. ஐயா கொஞ்சம் பார்த்தியா புள்ள தலை. ஏம்மா, புள்ள தலையில கத்திய வச்ச உடனே ஆளாளுக்கு இப்படி ஒப்பாரி வச்சா என்னம்மா அர்த்தம்? அடாடாடாடாடா, நீங்க வேலையை பாருங்க ஐயா. சின்ன பிள்ளை மாதிரி ஆளாளுக்கு அழுதுகிட்டு இருக்காங்க. என் பிள்ளை தலையில கத்திய வச்சதுக்கெல்லாம் கூட அழுகல. அது மாமன் மடியில ஜம்முன்னு உட்காந்துருக்கு. நீங்க எல்லாம் அழுகிறத பார்த்ததே என் பிள்ளை அழுகுது.
டேய் பட்டு ஒன்றும் இல்லைடா ஒன்றும் இல்லை. பாப்பா அழக்கூடாது, சமத்தா இருக்கணும்டா கண்ணு. மச்சி பாப்பாவுக்கு முடி இறக்கி காது குத்த போறோம், நீங்க பாருங்க. அழக்கூடாது, ஜம்முன்னு இருக்கணும், சமத்து பிள்ளை. மனு பிள்ளைய யார்கிட்டயாவது கொடுத்து விடுறான். அவளும் பார்க்கட்டும் மாமா. இந்த குட்டி அழறத பார்த்து பார்த்து இந்த குட்டியும் அழுண்டா. கொஞ்ச நேரம் இருக்கட்டும் மாமா, நீ பிள்ளையை சமாதானப்படுத்தாங்க பாரு, அழுதுகிட்டே இருக்கா. நாளைக்கெல்லாம் என் பேத்திக்கு ரெட்டை குடுமி ஓட்டு பூ வைக்க முடியாதே, நான் என்ன செய்வேன்? அது சரி. என் பேத்திக்கு நல்ல அடர்த்தியான முடி. எங்க அண்ணன் மல்லிகை தோட்டத்துல இருந்து மல்லிகை பூவெல்லாம் பறிச்சு தொடுத்து அழகா என் பேத்திக்கு வைப்பனே. நாளையில இருந்து எப்படி வைப்பேன்? அதானே என் சம்மந்தி அம்மா பூவை கட்டி கட்டி கொடுத்து விடுமே. பேத்தி கொஞ்சம், நீங்க கொஞ்சம், என் மக கொஞ்சம் வச்சுக்கோங்கன்னு. இன்னும் நாங்க 2 பேரும் வைப்போம். என் குட்டி பிள்ளை தலை மொட்டை தலையா இருக்குமே. அழுகாதடா கண்ணு, அழுகாத அழுகாத. ஐயய்யய்யய்ய, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. புள்ள உங்களை பார்த்து பார்த்து தான் அழுது. நாளையில இருந்து பிள்ளைக்கு எப்படியா பூ வைப்பேன் குட்டி? எங்க அண்ணன் தோட்டத்துல மல்லிகை நல்ல பெருசு பெருசா மொட்டு விட்டுருக்கு. எப்படி நான் என் பேத்திக்கு வைப்பேன்? மொட்டை மண்டையில 2 ஆணியை தட்டி வை. விசேஷம் நடந்துகிட்டு இருக்கும்போது ஆளுக்கு ஒப்பாரி வச்சுக்கிட்டு வாய மூடுங்க. மாமா, என் பேத்திக்கு தலையில கத்தி பட்டா வலிக்கும். நான் என்னமாவது சொல்லிடுவேன், மரியாதையா வாய மூடிக்கிட்டு அந்த பக்கம் திரும்பு. கொடுக்குற ஆளு 2 கொடுத்தா தான் வாயை மூடுவாங்க போல. குட்டி பிள்ளை சமத்து பிள்ளைல சம்மனு கொடுப்பாள்ல. நாளைக்கு முடி ரொம்ப வளர்ந்துருமே, அப்ப பூவெல்லாம் நிறைய நிறைய வைக்கலாமே. ஆமா, எங்க அண்ணன் தோட்டத்துல மல்லிகை நல்ல மொட்டு விட்டுருக்கு. ஏய் இந்தா எந்திரிச்சு அங்கிட்டு போறியா என்ன? சொன்னேன். சொல்லுவா. எங்க பட்டு பிள்ளைக்கு சீக்கிரமாவே முடி நல்லா வளர்ந்துரும். அப்புறம் மறுபடியும் இந்த மாதிரி ரெட்டை சேடை போடலாம். என்னடா தங்கம்? மாமா பாப்பாவுக்கு கம்மல் வாங்கி வச்சிருக்கேன், அத்தை கிட்ட இருக்கு. இப்போ பாப்பாவுக்கு நல்லா ஜம்முன்னு காது குத்தி கம்மல் போட போறோம். அதுக்கப்புறம் எல்லாரும் பார்த்துட்டு இந்த குட்டி பிள்ளைக்கு கம்மல் எங்க வாங்குனீங்க, அழகா இருக்கே, இந்த குட்டி பிள்ளை அழகான பிள்ளையா இருக்கேன்னு கேட்க போறாங்க. மனு கம்மல் எங்கடா? இந்த என் கையில தான் வச்சிருக்கேன் மாமா. பாப்பாவுக்கு பிடிக்குமா? ரொம்ப ரொம்ப பிடிக்குமே. சரி மனு இங்க பாரு, குட்டி பிள்ளை யாருக்கிட்டே கொடுத்து விடு, அழுதுகிட்டே இருக்கா பாரு. சரி மாமா. நிலா, நிலா இங்க வாவே. அவ்வளவுதான் அவ்வளவுதான், குட்டி பிள்ளை முடியெல்லாம் சாமி கிட்ட கொடுக்க போறோம். மச்சி பாப்பா அங்க எப்படி அழுவுறா பாத்தீங்களா? உங்களுக்கெல்லாம் முடி இருக்கும்போது நீங்க சமத்து பாப்பாவா இருக்கணும். என்ன பொடி சிரிப்பு பாரு இந்த பிள்ளைக்கு. உங்ககிட்ட தான் பிள்ளை இருக்காளா? நான் எங்கன்னு சுத்தி சுத்தி வாரேன். ஆமாத்தே, இப்பதான் அக்கா கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தேன். அங்க மச்சி பாப்பா அழுறத பார்த்து இந்த குட்டிக்கு அழுகையா வருது. இந்த சின்ன பிள்ளைகளே ஒரு பிள்ளை அழுகிறத பார்த்தா உடனே நம்மள அழுகிறதுக்கு ரெடி ஆயிடணும்னு ரெடி பண்ணிக்கிடுங்க. கொடு பிள்ளைய கொடு. வாங்க வாங்க வாங்க, பாட்டிக்கிட்ட வாங்க. கோயிலுக்குள்ள போய் சாமி கும்பிடலாம் வாங்க. வெண்ணிலா, பிள்ளைய நான் செத்த நேரம் வச்சிருக்கேன். யாரும் கேட்டாங்கன்னா பிள்ளை என்கிட்ட இருக்கான்னு சொல்லு. யாரு கேப்பா? கருப்பன் தான் கேட்பான். குட்டி பிள்ளை எங்கன்னு கேட்டா சொல்லு, பெரியம்மா வச்சிருக்காங்கன்னு. சரியா? சரிங்க தே. குட்டிக்கு இந்த ட்ரெஸ் கச கசன்னு இருக்கு, ஆனாலும் பொக்க பொக்குன்னு பொக்கவாயை காட்டிக்கிட்டே இருக்கு. பொண்டாடி என்னடி தனியா நிக்கிற? ஏன் இப்பதானே உன் முன்னாடி உங்க பெரியம்மா பிள்ளையை தூக்கிட்டு போனாங்க, பார்க்கல? அவங்க குட்டி பிள்ளைய தூக்கிட்டு போனாங்க. சரி, நான் நீ ஏன் தனியா நிக்கிறேன்னு தான் கேக்குறேன். இங்க பாரு, உனக்கு பாக்குறதுக்கு வேற வேலை இல்லைன்னு பேசாம போய் உட்காரு உங்க அப்பா பக்கத்துல. சும்மா என்னைய வந்து நோண்டிக்கிட்டே இருக்க கூடாது. என்னடி தனியா நிக்கிறேன்னு கேட்டது ஒரு குத்தமாடி போச்சா? இங்க பாரு, இப்படி எல்லாம் சும்மா சும்மா தனியா வந்து நிக்க கூடாது. போய் நம்ம வீட்டு ஆளுங்களோட சேர்ந்து நில்லு. அதான் எம்ஆர் மருமகளுக்கு மரியாதை. போ. சரிங்க. சரின்னு அப்படி போயிடாதடி. சும்மா எப்ப பார்த்தாலும் தனியா தனியா வந்து நின்னுக்கிட்டு. போய் எங்க அம்மா இருக்காங்க, அவங்க கூட போய் சேர்ந்து நில்லு. நல்லா அடக்க ஒடுக்கமான மருமகளா ஓடு. சரிங்க. இங்க பாரு. என்னங்க? என்ன புதுசா வாங்க போங்கிற? ஆமா, எப்பவுமே நான் சொன்ன நீ எதையுமே கேட்க மாட்டேன். அது என்ன இதை மட்டும் உடனே கேட்டுட்டு ஓடுற? புருஷன் சொன்னா பொண்டாட்டி கேட்கணும் தானங்க? அப்படியெல்லாம் எந்த சட்டத்திட்டமும் கிடையாது. இங்க வா. என்னங்க? எங்க அக்கா மகளுக்கு மொட்டை போட்டு காது குத்துறாங்க பத்தியா? அது மாதிரி நம்ம பிள்ளைக்கு எப்ப மொட்டை போட்டு காது குத்துறது? அதுக்கு என்ன அவசரம்? அவசரம் இல்ல, அவசியம். என்ன அவசியம்?
இன்னைக்கு இந்த இடத்துல இந்த கோயில் கொடிமரத்து கீழே வச்சு நம்ம 2 பேரும் ஒரு சத்திய பிரமாணம் எடுக்கணும். என்ன சத்திய பிரமாணம் எடுக்கணும்? இப்போ நீ என்ன பண்ற, எனக்கு அழகா என்ன மாதிரியே ஒரு ஆம்பளை பிள்ளைய பெத்து கொடுக்குற. ஆ, 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 சரி. அந்த பிள்ளைக்கு நான் எங்க அப்பா பேரை வைக்க போறேன். ஆ, நல்லா இருக்கே, வைக்கலாமே. ஆமா, இந்த ஜென்மத்துல எங்க அப்பாவை என்னால திட்ட முடியாது, அடிக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் நான் இப்படி ஒரு திடீர் முடிவை எடுத்திருக்கேன். ஒரு ஆம்பளை பிள்ளைய பெத்துக்கிறோம், அதுக்கு எங்க அப்பா பேரை வைக்கிறோம், அந்த பிள்ளைய அடி 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 அடின்னு அடிச்சு வளர்க்குறோம். எப்படி சொல்லு சொல்லு சொல்லு, எப்படி வளர்க்குறோம்? நீங்களே சொல்லுங்க, அதான் நல்லா இருக்கு. அடி 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 அடின்னு அடிச்சு வளர்க்குறோம். எதுக்கு எடுத்தாலும் ஒரு அடி, எதுக்கு எடுத்தாலும் ஒரு மிதி. எப்படி வளர்ப்போமா? பொம்பளை பிள்ளை வேண்டாமா? சே 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 சே, பொம்பளை பிள்ளை பிறந்தா எங்க அம்மா மாதிரி பிறக்கும். எங்க அம்மா ஆல்ரெடி பாவம், எங்க அப்பா கிட்ட சிக்கி ஏற்கனவே சின்ன பின்னமா தான் போயிருக்காங்க. எனக்கு எங்க அப்பா மாதிரி ஒரு ஆம்பளை பிள்ளை தான் வேணும். எங்க அப்பா என்னை என்னெல்லாம் கொடுமைப்படுத்தினாரோ அந்த கொடுமையெல்லாம் நான் என் பிள்ளைக்கு பண்ணணும். உங்க அப்பா இது வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன கொடுமை பண்ணியிருக்காரு? கொடுமைன்னு பார்த்தா பெருசா ஒன்றும் இல்லை. ஆனா நான் என் பிள்ளைக்கு அப்படி பண்ணுவேன். அப்படி கெத்தா வேட்டியை கட்டிக்கிட்டு என் பிள்ளை முன்னாடி வந்து நிற்பேன். ஏய் என்னடா அப்படின்பேன். அப்படி என் பிள்ளை என்னப்பா அப்படிம்பான் என்னைய மாதிரியே. அப்படியே என் பிள்ளை பயந்து போய் நிற்பானா என்னை பார்த்து, அப்படியே கொமட்டோட சேர்த்து ஒரு குத்து. எங்க அப்பாவையே எனக்கு குத்துற மாதிரி இருக்கும். என்ன ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை எப்படி எனக்கு கொடுப்ப? இப்பவே கூட கொடுத்துடலாம். இப்பவா? இப்பவே எப்படி வேணாலும் முடியும். எப்படியும் அதுக்கு உண்டான வேலையெல்லாம் நம்ம பார்க்கணும். குழந்தை பிறக்கணும், அது எந்திரிச்சு நிக்கிறதுக்கு ஒரு மொத்தமா சேர்த்து ஒரு 3 வருஷமாவது ஆகாது. 3 வருஷம் வெயிட் பண்ணணும். 3 செகண்ட்ல நடந்துரும். எப்படி பேபி நடக்கும்? அந்த பின்னாடி பாருங்க. ஏய் நில்றா. சட்டை ரொம்ப பழசுப்பா. உங்க வேகத்துக்கு நீங்க பிடிச்சி இழுத்தீங்கன்னா கிழிஞ்சிரும். ஆஹா, இங்க வா. மாட்டி விட்டுட்டு ஏடி அப்புறமேட்டா. என்னடா உன் தோல்ல நான் கையை போடக்கூடாதா? போடலாம்ப்பா, போடலாம். இரு, இங்க என் கூட இரு. அப்புறம் என்ன கலக்கு? அப்புறம்ப்பா, உங்க மூத்த பையன் வீட்டுக்கு வந்தாச்சு, பேத்திக்கு முடி இறக்கியாச்சு. அடுத்து என்ன? அப்புறம் என்னப்பா, இன்னும் ஒரு 4-5 மாசத்துல அடுத்த பேத்திக்கும் முடி இறக்கணும். அதுக்கடுத்து நானும் சீக்கிரமா ஒரு பேர பிள்ளையை பத்து கொடுத்துருவேன். அந்த பிள்ளைக்கும் முடி இறக்கணும். வரிசையா நீங்க பிஸி தான்ப்பா. என்ன நீலா, கரெக்டா தானே சொல்றேன்? மாமா முறைச்சுக்கிட்டு இருக்காரு உன்னைய. சாரிப்பா. இவர் மட்டும் என் தோல்ல கையை போடுவாராம், நான் மட்டும் இவர் தோல்ல கையை போடக்கூடாதோ? என் ஷோல்டர் என்ன, நான் குத்தகைக்கு விட்டுருக்கேன், வாங்க வந்து எல்லாரும் கையை போட்டுக்கோங்கன்னு. ஆனாலும் எனக்கெல்லாம் கொஞ்சம் பெரிய மனசு தான். நான்லாம் உங்களை மாதிரி முறைக்க மாட்டேன். போட்டுக்கோங்க போட்டுக்கோங்க. நீயும் என்ன மாதிரி பெரிய மனசுக்காரியாவே இரு. என்ன வெண்ணிலா? ஐயோ சாமி, ஆளை விடுறா, கையெடு. ஏய், அது சரி. நம்மள மாதிரி பறந்து விரிஞ்ச பெரிய மனசெல்லாம் இந்த ஊருக்குள்ள யாருக்கும் இருக்கும்னு எதிர்பார்க்க கூடாதுதான். நம்ம முறைச்சுக்கிட்டு தான் இருக்காரா? அதானே, எப்பவுமே முறைச்சுக்கிட்டு தான் இருப்பாரு. இது என்ன புதுசா? இப்போ இவர் ஃப்ரெண்ட்லியா நம்ம ஷோல்டர்ல கையை போட்டுக்கிட்டு நிக்கிறாரா, இல்ல நம்மளை எங்கேயும் போக விடாம பிடிச்சு வச்சிருக்காரா? கண்டிப்பா நான் 2வது நினைச்சதா தான் இருக்கும். என்ன? ஒன்றும் இல்லப்பா. எப்படி எப்படி பிள்ளைய வளர்ப்ப? எல்லாத்தையும் கேட்டுட்டாரு. சொல்லுடா, எப்படி வளர்ப்ப? உங்களை மாதிரியே வளர்ப்பேன்ப்பா. ஆத்தி, இன்னைக்கு நான் யார் முகத்துல முழிச்சேன்? அது சரி, இவர் முகத்துல தான் முழிச்சேன். இவர் மருமக பின்னாடியே நான் போய்கிட்டு இருக்கேன்னு என்ன பிடிச்சி வச்சுக்கிட்டாரு. ஐயப்பா. என்ன? அண்ணன் கிட்ட போறேன்ப்பா. இங்கே இரு. ரைட்டு, அப்ப நம்ம நினைச்சது சரிதான், நம்மளை பிடிச்சிதான் வச்சிருக்காரு.